நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷோட தம்பி மணிகண்டா போட்ட போஸ்ட் தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தொடர்ந்து நெட்டிசன்கள் எல்லாருமே மணி சோஃபியா பற்றி தான் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. அவர் அப்படி என்ன போஸ்ட் போட்டார் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது அவருக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியும் இப்போ செகண்டாக பேபி கேர்ள் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் வந்து போஸ்ட் போட்டிருந்தாரு. அதை பார்த்து நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே இவருக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சோஃபியா அப்படின்றவங்கள இவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பிக் பாஸ் மூலமாக தான் மணிகண்டா ரொம்பவே பிரபலமும் ஆனார். அதை தொடர்ந்து சோஃபியாவும் மணிகண்டா வந்து 2024 ஸ்டார்டிங்கில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அப்படின்ற ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பாதியிலே இந்த ஷோ விட்டுமே விலகிட்டாங்க. இதை தொடர்ந்து இன்ஸ்டாவில் வந்து சோஃபியா அவங்க 2 பேர் சேர்ந்து இருக்க பிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து எல்லாருமே வந்து 2024 டிசம்பரே வந்து இவங்க 2 பேத்துக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு வந்து இவங்க 2 பேர் சைடு வந்து எந்த ஒரு விளக்கமே கொடுக்காம இருந்தாங்க. அப்புறம் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ ரீசெண்டாக அவரோட செகண்ட் ஒய்ஃப் கூடயும் குழந்தை கூடயும் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. இதை பார்த்து எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த பேபி பிறந்து கண்டிப்பாக 6 months இருக்கும் போல, 2024 டிசம்பரில் தானே இவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆச்சுன்ற மாதிரியே வந்து ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கப்போ அதுக்குள்ளே இவர் எப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணி அவருக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2024 ஸ்டார்டிங்கில் தான் இவங்க 2 பேரும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையிலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் திடீர்னு பாதியிலே விலகிட்டாங்க. அதையுமே இப்போ வந்து நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை சோஃபியா கூட டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மணிகண்டாக்கு இப்படி ஒரு அஃபேர் இருந்திருக்கும் போல, அதனால தான் வந்து சோஃபியா இவங்களை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷோவில் இருந்து கூட பாதியிலே விலகிட்டாங்க போல. அப்போ வந்து இவருக்கு வந்து டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அஃபேரில் இருந்திருக்காரு, இப்படி அந்த பொண்ணை போய் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் பேபி பற்றி தான் வந்து இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலுமே ஐஸ்வர்யா ராஜேஷும் சோஃபியாவும் வந்து ரொம்பவே க்ளோஸான ஒரு பாண்டிங்கில் இருந்தாங்க. முன்னாடி இவங்க 2 பேரும் மேரேஜ் ஆனப்போ வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து சோஃபியா கூட ரொம்பவே க்ளோஸாக நிறைய ஃபோட்டோஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலுமே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷும் அந்த ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து சோஃபியா கூட பாண்டிங்கில் தான் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இவங்களோட குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணுற நேரத்தில் மணிகண்டாக்கு செகண்ட் மேரேஜ் ஆனது குழந்தை பிறந்ததை பற்றி எந்த ஒரு போஸ்ட்டுமே அவங்க வந்து போடலை. அதனால ஒருவேளை குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து மணிகண்டா மேலே கோவமாக தான் இருக்காங்க போல, இவர் போய் இப்படி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இன்னுமே சோஃபியா கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே இப்போ ஒரு தகவல் வந்து வெளியாயிட்டு இருக்கு. சோஃபியா வந்து அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே அவங்களுமே ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என்னோட லைஃபோட அடுத்த ஒரு சாப்டர் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நல்லதை நோக்கி மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ திரும்பியுமே வந்து இன்னொரு போஸ்ட்டுமே போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு கீழே நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கக்கா, உங்கள் இனிமே முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி சோஃபியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த சினிமா பிரபலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இந்த டைவர்ஸ் அப்படின்ற விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள பற்றி மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து மணி சோஃபியாவை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரிஞ்சாங்களா, இல்லைனா இவங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ற விஷயமும் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா சோஃபியா வந்து அவங்களோட போஸ்ட்டு கீழே வந்த எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து மணி பற்றி யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ, அதாவது நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் அந்த கமெண்ட் எல்லாத்துக்குமே லைக் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால இவங்க 2 பேத்தில் யாராச்சும் ஒருத்தர் வந்து வெளிப்படையாக பேசினா தான் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போகிற ரூமர்ஸ்க்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.